அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளின் பின்னணிகள் மற்றும் அலசல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு, தங்க கடத்தலில் ஈடுபடுவது என்பது இஸ்லாத்தில் ஏற்கப்பட்டதா என்கின்ற ஒரு விவாதத்திற்கு விடை காணுகின்ற ஒரு முயற்சியாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. முதலாவதாக, நாம் அடிக்கடி செய்திகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விமான நிலையங்களிலும் மற்ற இடங்களிலும் தங்க கட்டிகள் பிடிபடுவது என்பதை நாம் வழக்கமாக அன்றாட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதில் ஈடுபடுகின்றவர்களில் ஒரு பெரும்பகுதியானவர்கள் இஸ்லாமிய பெயர்களாகத்தான் நாம் பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. இது இப்படி இந்த வேதனையான சம்பவம், இந்த சட்டவிரோத தங்க கடத்தலில் ஈடுபடுவதில் முஸ்லீம்களும் இருக்கிறார்களே என்பது ஏன் என்று நாம் சற்று ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, இஸ்லாமிய சமூகத்தில் படிப்பறிவு என்பது மற்ற சமூகங்களை ஒப்பிடும்போது மிக குறைவாக இருப்பதுதான் இந்திய அரசு அமைத்த பல்வேறு ஆணையங்களுடைய அறிக்கைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல், முஸ்லிம்களின் சமூக பொருளாதார பின்னணி என்பது இந்த செயலை சட்டவிரோத செய்வதற்கு ஒரு காரணியாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதோடு நம்முடைய சமூகத்தில் வெளிநாட்டு மோகம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அரசு வேலைவாய்ப்புகளில் நம்முடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக கவலைக்குரிய அளவில் ஒரு பக்கம் பின்தங்கி போய்கொண்டிருக்க, ஒருவர் கல்வியை முடிக்கும் முன்பாகவே வெளிநாட்டிற்கான ஒரு கடவுச்சீட்டை எடுத்து வைத்துக்கொண்டு அவர் உடனடியாக வெளிநாட்டிற்கு ஏதாவது கிடைக்கின்ற வேலைக்கு, அது ஒரு மதிப்புமிக்க வேலையாக கூட இருக்காது, அங்கு இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி ஒரு தொழிலாளியாக வேலை செய்வதற்காக இந்திய இஸ்லாமிய இளைஞர் வேகமாக படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயமும் இதில் ஒரு காரணியாக இருக்கக்கூடும். மேலும் இந்த வெளிநாட்டில் வேலை பார்ப்பதே ஒரு கௌரவமான ஒரு செயல் என்பது இன்னும் நான் அறிந்த சில இஸ்லாமிய பகுதிகளில் ஒரு கருத்தியலாக தெரிந்தோ தெரியாமலோ மக்களிடத்தில் இருப்பதை நாம் காண முடிகிறது. மூன்றாவதாக, ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படி இருக்கின்ற அரசாங்கத்திற்கு தெரியாமல் அரசாங்கம் இருக்கின்ற அந்த சுங்க வரியை கட்டாமல் இப்படி தங்கத்தை கடத்தி வந்து விற்பது மார்க்கப்படி இஸ்லாமிய விளிம்பு ஹராம் அல்ல என்கின்ற ஒரு தவறான கருத்தியல், தவறான ஒரு புரிதல் சில இஸ்லாமிய அறிஞர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது முற்றிலும் இஸ்லாத்தினுடைய கருத்தியலுக்கு முரணான என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். வாழும் நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் இஸ்லாமிய நடைமுறை என்பதையும் நாம் மறந்து விடுகிறோம். அடுத்ததாக, ஈமான், தொழுகை, இன்ன பிற ஏகத்துவம், இன்ன பிற விஷயங்களை வலியுறுத்த எத்தனையோ அமைப்புகள் இருந்தால் கூட நாட்டினுடைய சட்ட திட்டங்களை நாம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதை போதிப்பதற்கு இங்கு அநேக இயக்கங்களில் ஆள் இல்லை என்பதும் ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. சினிமா நடிகர்களுக்கு பின்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் செல்கிறார்கள், கிரிக்கெட் வீரர்களுக்கு பின்னால் போகிறார்கள் என்று கவலைப்படுவதற்கு நம்மில இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் இருந்தால் கூட, இது போன்ற செயல்களை இந்நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் செல்கிறார்கள் என்பதை மறுதலித்து பேசுவதற்கோ இல்லை அவற்றை சீர்படுத்துவதற்கோ இங்கே இஸ்லாமிய ஆளுமைகள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு காரணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆக இறுதியாக, முஸ்லிம்களை வழிநடத்தும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைப்பினரும் ஜமாத்தினரும் நாம் முன்னெடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால்,
இது நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு இந்த சட்டவிரோத செயல்களால் நம் நாட்டின் சட்டதிட்டங்களுக்கு எதிராக இருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் மீதான ஒரு தவறான ஒரு ஒரு கருத்தியலுக்கு இந்த தங்க கடத்தலும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு வருங்காலத்திலாவது இது போன்ற செயல்களை செய்வதை நாம் பகிரங்கமாக கண்டிக்க முன்வர வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த காணொளி இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.